நீங்கள் காலையில் சாயங்காலம் வரைக்கும் விசுவாசமான வார்த்தைகள் எவ்வளோ பேசியிருக்கிறீங்க, நம்பிக்கையான வார்த்தை எவ்வளோ பேசியிருக்கிறீங்க, அற்புதமான வார்த்தை எவ்வளோ பேசியிருக்கிறீங்க, அதிசயமான வார்த்தை எவ்வளோ பேசியிருக்கிறீங்க, மீட்பின் வார்த்தை எவ்வளோ பேசியிருக்கிறீங்க, விடுதலையான வார்த்தை எவ்வளோ பேசியிருக்கிறீங்க, சுகமான வார்த்தை எவ்வளோ பேசியிருக்கிறீங்க. இது கணக்கு போட்டு பார்க்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு வாழ பிடிக்கல, சாக போகிறேன், வாழ்ந்து என்னத்தை கண்டேன், இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசினா அதை உடனே அழிச்சிடணும், அதை வந்து வாபஸ் வாங்கிடணும். தகப்பனை இப்படிப்பட்ட வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன், இந்த வார்த்தையை நான் கேன்சல் பண்ணுறேன். இன்னைக்கு மத்தியானம் வந்து இப்படிப்பட்ட ஒரு அவியூசான வார்த்தையை நான் பேசிட்டு இந்த வார்த்தையை நான் கேன்சல் பண்ணுறேன், இதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அப்படி சொல்லும்போது நீங்கள் அந்த பேசின வார்த்தை அது அழிக்கப்பட்டுரும், அது கேன்சல் ஆயிரும். ஜீவ புத்தகத்தில் இந்த நேரத்தில் இந்த கிழமையில இந்த வார்த்தையை பேசினா அப்படின்ற கணக்கில் இருக்கும். ஆனால் தெரியாமல் பேசிட்டு இந்த வார்த்தைக்காக நான் மனம் வருந்துகிறேன், அவியூசம் வார்த்தையை பேசிட்டேன். கர்த்தர் வந்து ஆயுஷ் நாட்களை கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, திரும்ப வாழ இதை கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லியிருக்கும்போது நான் இதெல்லாம் மறந்துட்டு எனக்கு வாழ பிடிக்கல, எதுக்கு வாழ்ந்து இனத்தை கண்டேன், செத்தான் நல்லா இருக்குமே, அப்போ நான் நினச்சிட்டேன் ஆண்டவரே, அப்படி நான் பேசிட்டேன் ஆண்டவரே, அதனால நான் பேசினது தவறு தான், உங்கள் வாக்குத்தத்தை ஓரம் கட்டிவிட்டு நான் மாமிசத்தன்படி இதை பேசிட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை பேசிட்டேன், இதை நான் வாபஸ் வாங்குறேன், இதுக்காக மனம் வருந்துகிறேன், இந்த வார்த்தையை இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நான் அழிக்கிறேன் அப்படி சொன்னீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு அழிஞ்சிரும், இந்த வார்த்தை உங்களுக்கு நிலைச்சிருக்காது. அப்போ நியாய தீர்ப்பில் இந்த வார்த்தை உங்களுக்கு வராது. புரியுதா புரியலையா? அதனால் வந்து பிள்ளையை குறித்து அவிசுவாசமாக யாரும் பேசாதீங்க, புருஷனை குறித்து அவிசுவாசமாக யாரும் பேசாதீங்க, மனைவியை குறித்து அவிசுவாசம் யாரும் பேசாதீங்க. நீ உங்கள் அப்பனை போல தான் இருப்ப, தாத்தனை போல இருப்ப, முப்பாட்டை போல இருப்ப, அப்போல்லாம் ஒப்பிட்டு அப்பனையும் தாத்தனையும் ஒப்பிட்டு பிள்ளையை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பேசக்கூடாது. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவன் என்ன சொல்லியிருக்கு அதை மாதிரி பேசணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.